ஹாய் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, நான் கடந்து வந்த பாதைகள உங்ககிட்ட இதுவரை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதுல நான் பிறந்த 6 வயசுல கஷ்டப்பட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றத விட, எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. என் கூட பிறந்த அண்ணன் 2 பேரு. நான் 3வது. நான் ஒரு பொண்ணு தான். எங்க அம்மா, அப்பா எல்லாமே விவசாயம் தான். விவசாயம்னால காலையில எந்திரிச்சு விவசாயம் பண்ண போயிருவாங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்டு வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வளர்ந்து அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான். படிக்கல அவ்வளவா. அடுத்து 2வது அண்ணன் வீட்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் நான் கொஞ்சம் பிறந்து ஒரு 6 வயசு ஆனதும் அவன் வெளிய கிளம்பிட்டான். வேலைக்கு கிளம்பிட்டான். அவனும் சரியா படிக்கல. 2 பேருமே 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காங்க. நான் 6 வயசுல இருந்து எங்க வீட்ல மாடு நிக்கும். விவசாயம் தான். அதனால நானு வீடு வீடா போய் ஊர தண்ணி எடுக்கணும். சாணி அள்ளி போடணும். அதோட ஸ்கூலுக்கு போணும். வீட்ல உள்ள வேலைகள்லாம் வீடு கூட்டுறது, சோறு பொங்குறது எல்லாமே பார்க்கணும். சேம் வேலை நான் சமையல் வேலை பண்றது 10 வயசுலேருந்தே நான் சமையல் வேலை பண்றேன். இத சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. 10 வயசுல என்ன தெரியும்னா, சூழ்நிலை அப்படி. அண்ணே இதெல்லாம் செய்யணும்னு கத்து குடுத்துருவாங்க. என் அனுபவத்துல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால 10 வயசுல 5 வயசு வரை சத்துணவு போனோம். சத்துணவு கூடத்துல சாப்பாடு குடுப்பாங்க இல்லையா? மதியம் சாப்பாடு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க 1ஆம் கிளாஸ் சார் கைய தூக்குங்க. யார் கை வளர்த்தியா இருக்கோ அவங்க 1ஆம் கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்கிக்கிட்டு கால மேல தூக்கிக்கிட்டு, எக்கிக்கிட்டு 1ஆம் கிளாஸ் போனா ஏதோ ப்ரமோஷன் மாதிரி சத்துணவுல இருந்து அங்க போணும் அப்படின்ட்டு கைய மேல தூக்கி 1ஆம் கிளாஸ் போயாச்சு. 5, 6 வயசுலயே 1ஆம் கிளாஸ் போயாச்சு. இந்த வீட்டு வேலையும் தொடருது. ஸ்கூலும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுல என்னோட ஜர்னி இதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பிக்குது. அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்குது. படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் வர போறேன். அப்புறம் 5ஆம் கிளாஸ் போய் 6ஆம் கிளாஸுக்கு வரேன். 6ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் என் வாழ்க்கையில நடக்குது. அது மறக்க முடியாத சம்பவம். அத இன்னமும் என்னால ஜீரணிச்சுக்க முடியாத ஒரு சம்பவம். இந்த சம்பவத்த நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எல்லாரும் ஆதரவு குடுத்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.